இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டுள்ள நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 38 42 முடிய. மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசேயர் சிலரும் இயேசுவிடம் அடையாளம் ஒன்றை காட்டும் என்று கேட்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு அதற்கு பதிலாக, யோனா 3 இரவும் 3 பகலும் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தார், அவ்வாறே மானிட மகனும் 3 பகலும் 3 இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார். இங்கு இருப்பவர் யோனாவை விட பெரியவர். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைகோடியிலிருந்து வந்தவர். இங்கு இருப்பவர் சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் எவ்வளவு ஞானத்தோடு பேசுகிறார் என்பதை பலரிடமிருந்தும் கேள்விப்பட்ட தென்னாட்டு அரசி அதை நேரில் காண வேண்டும் என்று விரும்பி வந்தார். அந்த சாலமோன் விட பெரியவர் இயேசு ஆண்டவர். யோனா 3 நாள் இந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தார். அவர் வழியாக நினிவே மாநகரம் கடவுளுடைய கிருபையினால் மனம் மாறிற்று. அந்த பெரிய இறைவாக்கினர் யோனாவை விட இயேசு பெரியவர். இதை ஏன் குறிப்பிடுகிறார்? இதை அடையாளமாக வைத்தாகிலும் நீங்கள் அறிவிலிகளே, மந்த புத்தி உள்ளவர்களே, அடையாளங்களையே நம்பி இருப்பவர்களே, இந்த யோனாவை வைத்து என்னை கூர்ந்து கவனித்து ஒரு முடிவெடுங்கள். யோனா ஒரு சாதாரண மனிதன், கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு இறைவாக்கினன். 3 இரவும் பகலும் அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளிப்பட்டார். அவரை விட யோனா அவரை விட இயேசு பெரியவர், நான் பெரியவர். சாலமோனின் ஞானத்தை கேட்க தென்னாட்டு அரசி அங்கிருந்து புறப்பட்டு பல்லாயிரக்கணக்கான மதிப்பு கொண்ட தங்கத்தை, பொன், வெள்ளி, மற்ற நல்ல மரங்கள், உயர்ந்த மரங்களை கொடையாக எடுத்துக்கொண்டு இந்த சாலமோனின் ஞானத்தை கேட்க நேரடியாக வந்தார். நான் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஞானத்தின் ஊற்றிலிருந்து புறப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? எத்தனை அடையாளங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன், விபச்சார தலைமுறையே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மந்த புத்தி உள்ளவர்களே என்று ஆண்டவர் அவர்களை கணிக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே திரும்ப 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 நமக்கு உடல் சுகம் கொடுக்கிறார், நமக்கு மூச்சு காற்றை கொடுக்கிறார், இதய துடிப்பை தொடர்ந்து கொடுக்கிறார், நாம் கேட்கிற பல காரியங்களை செய்கிறார். ஏதாவது ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் கடவுளாவது மண்ணாங்கட்டியாவது சொல்றானா, கோவிலாவது குளமாவது எல்லாம் விட்டுறான். குடும்ப ஜபத்தை விட்டுறான், ஜபமாலையை விட்டுறான், பைபிள் வாசிக்கிறத விட்டுறான். என்ன நாள்தோறும் அடையாளத்தை கொடுத்து கொண்டேவா இருப்பாங்க? அப்ப விசுவாசத்திற்கு எங்கே இடம்? நம்பிக்கை என்று சொல்லுவதற்கு இடம் எங்கே இருக்கிறது? நம்பிக்கை என்பது இட்ஸ் a jumping into darkness. It's a surrender, total surrender, emptying yourself as Jesus had emptied himself, became man, a servant, a slave. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கடவுளை நம்பிவிட்டோம் என்றால் காடோ மேடோ அவர்தான் நமக்கு வழி என்ற மனநிலை வரும் பொழுதுதான் virtue or sin lies in the attitude. அந்த மனநிலை வரும் பொழுதுதான் கடவுளிடமிருந்து அருளையும் ஆசிரையும் பெற்றுக் கொள்கிறோம், மீட்பின் பாதையில் பயணிக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எப்போதுமே அடையாளங்களை சார்ந்தே நாங்கள் வாழ்ந்தால் நம்பிக்கை என்பதற்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஞானத்தை தருவீராக. கடவுளே, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் செவிமடுக்காவிடில் எப்படியும் உம்முடைய வார்த்தை வானத்திலிருந்து பூமிக்கு வருகின்ற மழை, பயிர் பச்சைகளை
விளையச் செய்துவிட்டு திரும்புவதை போல உம்முடைய வார்த்தை எதற்காக அனுப்பப்பட்டதோ அதை சாதிக்காமல் திரும்பாது என்பதின் வார்த்தையின் வலிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள ஞானத்தை தான் நம்பிக்கையில் நாங்கள் வளரச் செய்தோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.